தமிழகத்தின் ஒரு பச்சை பசேல் கிராமம். அதிகாலை பொழுதில் பறவைகளின் சத்தம் இசையாய் ஒலிக்க, அந்த ஊரிலேயே கம்பீரமாக நின்றிருந்தது ஒரு பெரிய வீடு. அந்த வீட்டின் ஆளுமை மீனாட்சி அம்மாள். மீனாட்சி அம்மாள் பழைய காலத்து மனுஷி. அவர்களுக்கு ஒழுக்கம் என்றால் உயிர். காலையில் 5 மணிக்கு வாசல் தெளிப்பதில் ஆரம்பித்து, இரவு விளக்கு அணைப்பது வரை எல்லாமே அவர் போட்ட கோட்டுக்குள்தான் நடக்கும். அவர் மகன் ராஜா நகரத்தில் வேலை பார்த்துவிட்டு கையில் பிடித்து வந்த தேவதைதான் கவிதா. கவிதாவுக்கு கிராமம் புதிது. இந்த வீட்டின் இரும்பு பிடி போன்ற சட்டங்கள் புதிது. எல்லாவற்றையும் விட மாமியாரின் அந்த பார்வை அவளுக்கு கொஞ்சம் நடுக்கத்தை தந்தது. நுழைந்த முதல் நாளே மீனாட்சி அம்மாள் தன் பாணியில் ஒரு வெல்கம் நோட் கொடுத்தார்கள். கவி, இது நகரம் இல்ல, இங்க 5 மணிக்கே விடியணும். அதுதான் நம்ம வீட்டு பழக்கம். மறுநாள் காலை கவிதா தூக்க கலக்கத்தில் இருக்கும்போதே மீனாட்சி அம்மாளின் அதட்டல் குரல் கேட்டது. அவசர அவசரமாக எழுந்து சமையலறைக்கு ஓடியவளுக்கு அங்கிருந்த மண்பானைகளும் பெரிய பாத்திரங்களும் மிரட்டின. அம்மா, நான் என்ன செய்யணும் என்று மெல்லிய குரலில் கவிதா கேட்க, என்னது, இது கூட தெரியாதா? உங்க வீட்ல ஒண்ணுமே சொல்லித் தரலையா என்று மீனாட்சி கேட்ட ஒரு வார்த்தை கவிதாவின் இதயத்தில் சுருக்கென்று தைத்தது. அன்று அவள் செய்த சாம்பாரில் உப்பு கொஞ்சம் ஏறிவிட்டது. அதை சுவைத்த மீனாட்சி முகம் சுழித்து சத்தமிட கவிதாவுக்கு அழுகையே வந்துவிட்டது. இரவு படுக்கையில் தன் அம்மாவை நினைத்து விம்மி விம்மி அழுதாள். ஆனால் கவிதா சோர்ந்து போய்விடவில்லை. நம்மால் முடியும் என்று வைராக்கியம் கொண்டாள். மறுநாள் அதிகாலையிலேயே அலாரம் வடித்து எழுந்து ஒரு தட்டில் மணக்க மணக்க காப்பியோடு மீனாட்சி அம்மாள் முன் நின்றாள். அதை பருகிய மீனாட்சி அம்மாள், பரவாயில்ல, குடிக்கும்படி இருக்கு என்று ஒற்றை வார்த்தையில் சொன்னாலும் அது கவிதாவுக்கு பெரிய வெற்றியாக தெரிந்தது. மெல்ல மெல்ல கிராமத்து வேலைகளை கற்றுக்கொண்டாள். மீனாட்சி அம்மாளும் உள்ளுக்குள் கவிதாவின் முயற்சியை ரசிக்கத் தொடங்கினார். திடீரென ஒரு நாள் வீட்டுக்கு உறவினர்கள் வந்திருந்தார்கள். பதற்றத்தில் வேலை செய்த கவிதா எதிர்பாராத விதமாக ஒரு பித்தளை பாத்திரத்தை கீழே போட்டு உடைத்துவிட்டாள். மீனாட்சி அம்மாள் சத்தமாக, பார்த்து வேலை செய்ய தெரியாதா? எப்ப பார்த்தாலும் இதேதான் என்று கோபப்பட கவிதாவுக்கு பொறுமை இழந்தது. அம்மா, நான் மனதார முயற்சி செய்கிறேன். ஆனால் நீங்கள் எப்போதுமே என்னை குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அழுதபடியே ஓடினாள். அந்த நிமிடம் அந்த பெரிய வீடே நிசப்தமானது. அன்று இரவு கவிதா மெதுவாக மீனாட்சி அம்மாள் அருகே சென்று, அம்மா, நான் உங்கள வருத்தப்படுத்த நினைக்கல. நான் உங்க மேல கோபப்படல. ஆனா நானும் உங்க வீட்டு பிள்ளைதானே என்று தழுதழுத்த குரலில் சொன்னாள். அந்த வார்த்தை மீனாட்சி அம்மாளின் பிடிவாதத்தை உடைத்தது. அவரும் கவிதாவிடம் வந்து, இல்ல கவி, எனக்கும் உன் மேல அக்கறைதான். உன்னை சீக்கிரம் பழக வைக்கணும்னு நினைச்ச கவலைதான் கோபமா வருது. இனிமே நானும் உன்னை புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன் என்று கையை தட்டி கொடுத்தார். அன்று முதல் அந்த சமையலறையில் காய்கறிகள் மட்டும் நறுக்கப்படவில்லை. 2 வெவ்வேறு உலகங்களைச் சேர்ந்த பெண்களின் மனங்களும் மெல்ல இணைந்து ஒரு அழகான குடும்பமாக பூக்கத் தொடங்கியது.